இன்னைக்கு உங்களுடைய சேலஞ்ச் வந்து ஒரு ட்ரெடிஷனலான சேலஞ்ச் தான் வரப்போகுது. இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் ஒரு ட்ரெடிஷனல் மிளகு வடை. மிளகு வடையா? நார்மல் வடையே செய்யறது. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஸ்பெஷல் மிளகு வடை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நல்லா கழுவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதும் தண்ணியை முழுசாக இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்து இடிக்கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது. இப்போ அதையும் சேர்த்துட்டு கூடவே உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வாழை இலையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் மெலிசாக தட்டி எடுக்கணும். வடை எந்த அளவுக்கு மெலிசாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை போட்டு எடுக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. சனிக்கிழமை பெருமாள் கும்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.